மரணத்தின் மீது வெற்றி 3 வார செய்தி தொடர். 2வது வாரம் செய்தி 2, வேத வாக்கியங்களின்படி. திரும்ப உங்களோடு இருப்பதில் எனக்கு சந்தோஷம். குறிப்பாக கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை மையமாக கொண்ட மரணத்தின் மீது வெற்றி என்பதை குறித்த ஆழமான ஆச்சரியமான சத்தியங்களை உங்களோடு நான் தொடர்ந்து பகிர்ந்து கொண்டு வருகிறேன். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நம் ஒவ்வொருவருக்கும் என்னவாக இருக்கிறது என்பதை குறித்து 3 விஷயங்களை நேற்றைய செய்தியில் நான் உங்களுக்கு விளக்கி சொன்னேன். முதல் விஷயமாக தேவன் அருளும் பாவ மன்னிப்பும் மற்றும் இரட்சிப்பிற்கான நிச்சயமான முத்திரையாக அது இருக்கிறது என்று பார்த்தோம். 2வதாக அது நம்முடைய உயிர்த்தெழுதலுக்கான உத்தரவாதமாக இருக்கிறது என்று பார்த்தோம். 3வதாக அது நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்தின் இலக்காக இருக்கிறது என்று பார்த்தோம். இன்று நாம் பழைய ஏற்பாட்டின் வேத வசனங்களுக்கு திருப்பி செல்ல போகிறோம். அந்த வசனங்களில் உயிர்த்தெழுதல் எவ்வளவு தெளிவாக முன்கூட்டியே கணித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். இது உயிர்த்தெழுதலை குறித்த நம்முடைய புரிந்து கொள்ளுதலை அதிகரிக்கும். அது மட்டுமல்ல, வேதாகமத்தின் தீர்க்க தரிசனங்கள் எவ்வளவு துல்லியமானவை என்பதையும் நம்மை ஆச்சரியப்படுத்தும் விதத்தில் இது வெளிப்படுத்தும். இது ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாய் நம் முன் நிற்கும். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களிலே சுவிசேஷத்தின் மைய கருவை பவுல் எழுதுகிறார். நாம் அதை வாசிக்கலாம். நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இங்கு வேத வாக்கியங்கள் என்ற வார்த்தை பழைய ஏற்பாடு என்று நாம் அழைக்கிற ஒன்றாக இருக்கிறது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், பவுல் இதை எழுதிய காலகட்டத்தில் புதிய ஏற்பாடு என்பது இன்னும் முழுமையாக முடிக்கப்படாத வேத வாக்கியமாக உறுதிப்படுத்தப்பட்டு அறிவிக்கப்படாத ஒரு புஸ்தகமாக இருந்தது. சுவிசேஷத்தில் 3 வரலாற்று உண்மைகள் அடங்கியிருக்கிறது என்று பவுல் சொல்கிறார். 1, கிறிஸ்து நம் பாவங்களுக்காக சிலுவையில் மரித்தார். 2வது, அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். 3வது, 3ஆம் நாளில் அவர் உயிரோடு கூட எழுப்பப்பட்டார். இந்த ஒவ்வொரு உண்மை நிகழ்வும் பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாய் இருந்தன என்று அவர் சொல்லியிருக்கிறார். வேத வாக்கியங்களின் அடிப்படையில் இவை நிகழ்ந்தன. அவர் வேத வாக்கியங்களின் அதிகாரத்தை உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை நேரில் பார்த்த சாட்சிகளின் முன் வைக்கிறார். பிறகு அவர் தொடர்ந்து மற்றவர்களை குறிப்பிட்டு எழுதுகிறார். இந்த இடத்தில் நம்மை நாமே ஒரு கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். இதை எழுதும் பொழுது பவுலின் மனதில் எந்த வேத வாக்கியங்கள் இருந்தன? இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை எந்த பழைய ஏற்பாட்டு வேத வசனங்கள் முன்கூட்டியே கணித்திருந்தன? இதற்கு செல்வதற்கு முன் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவோடு தொடர்புடைய பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசனத்தை விளக்கி சொல்வதற்கான ஒரு கோட்பாட்டை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனங்களிலே இந்த கோட்பாடு எழுதப்பட்டிருக்கிறது. நாம் அதை வாசிப்போம். 10ஆம் வசனம், உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்கதரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த இரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். தங்களிலுள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்வைத்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் இந்த காலத்தின் சுவிசேஷம் இன்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள். பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிக்குள் இருந்த கிறிஸ்துவின் ஆவியானவரை குறித்து இது பேசுகிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். தங்கள் நிமித்தம் அல்ல, நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவராலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்க்க தேவதூதரும் ஆசையாயிருக்கிறார்கள். பேதுரு என்ன சொல்கிறார் என்பதை நாம் விழிப்போடு கவனமாய் பார்த்து அதை புரிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் தங்களை குறித்து பேசுகிறார்கள். தாவீது ஒரு தெளிவான எடுத்துக்காட்டாயிருக்கின்றார். இது அல்லது அது என்ன நடந்தது என்று அவர்கள் சொன்னார்கள். அவர்களுடைய வார்த்தைகள் அவர்களுக்கு பொருந்தவில்லை. மாறாக அவர்களுடைய வார்த்தைகள் கிறிஸ்துவுக்கு மட்டுமே பொருந்தின. வேறு வார்த்தைகளில் சொன்னால், அவர்கள் தங்களுடைய ஆவியில் இருந்தோ அல்லது தங்களுடைய சொந்த புரிந்து கொள்ளுதலில் இருந்தோ பேசவில்லை. மாறாக கிறிஸ்துவில் நிறைவேறப் போகிறவர்களை குறித்து அவருக்குள் இருந்த கிறிஸ்துவின் ஆவியானவரே இவற்றை பேசினார். 2வதாக, அவர்களுடைய செய்தி அவர்களுடைய சொந்த தலைமுறைக்கானது அல்ல. மாறாக அது புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்குரியது. ஆகையால் இந்த பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசனங்களை வாசிக்கும் பொழுது இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். முதலில் தீர்க்கதரிசிகள் தங்களை குறித்து பேசவில்லை, கிறிஸ்துவை குறித்து பேசினார்கள்.
இரண்டாவதாக, அவர்களுடைய செய்தி அவர்களுடைய சொந்த தலைமுறைக்கானது அல்ல, மாறாக அது நமக்குரியது. சங்கீதம் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் இந்த கோட்பாட்டை பொருத்தி பார்ப்போம். இது தாவீதின் சங்கீதமாகும். 8ஆம் வசனம், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்து, என் மாம்சமும் நம்பிக்கையோட தங்கியிருக்கும். என் ஆத்துமாவை பாதாளத்தில், அதாவது ஷியோலில், உயிர் பிறந்த ஆவிகள் பூமியின் கீழ் தங்குமிடம், என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர். உம்முடைய பரிசுத்தவான்களின் அழிவை காணவிட்டீர். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரத்தில் நித்திய பேர்மும் உண்டு. இந்த வேத பகுதியை குறித்து சில முக்கியமான உண்மைகளை நாம் கவனிப்போம். முதலில், இது பேதுரு மற்றும் பவுலின் புதிய ஏற்பாட்டில் மேற்கோள் காண்பித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 2 முறையும் இது தாவீதை அல்ல, இயேசு கிறிஸ்துவையே சுட்டி காண்பிக்கிறது. பேதுரு தன் செய்தியில் இதை குறிப்பிட்டு பேசுகிறான். இந்த வேத பகுதியை தாவீதோடு பொருத்தி பார்க்க முடியாது. காரணம், தாவீது அடக்கம் பண்ணப்பட்டான், கல்லறையில் அவனுடைய சரீரம் சிதைந்து உருவழிந்து போயிருக்கிறது என்று பேதுரு சொன்னான். ஆனால் உம்முடைய பரிசுத்தவான்களின் அழிவை காண விட மாட்டீர் என்று தாவீது பேசுகிறான். வேறு வார்த்தைகளை சொன்னால், தாவீது இங்கே தன்னை குறித்து பேசுவது போல தெரிந்தாலும் அவனுடைய வார்த்தைகள் அவனை குறிக்கவில்லை, மாறாக மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது என்று பேதுரு சொல்கிறான். இயேசு கிறிஸ்துவின் ஆத்மா ஷியோல் என்னும் பாதாளத்துக்கு இறங்கி சென்றது. ஆனால் அது அங்கேயே தங்கிவிடவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீர் என்னை பாதாளத்தில் விட்டுவிட மாட்டீர் என்று அவர் சொன்னார். அதே நேரம் அவருடைய சரீரம் கல்லறையில் இருந்தது. என் மாம்ச சரீரம் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும் என்று அவர் சொன்னார். ஆனால் அது சிதைந்து அழிந்து போகவில்லை. உம்முடைய பரிசுத்தவானின் அழிவை காணவிட மாட்டீர் என்று சங்கீதக்காரன் சொன்னான். பிறகு முடிவு வசனமாகிய 11ஆம் வசனத்திலே உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அதை வாசிப்போம். ஜீவ பாதையை நீர் எனக்கு தெரியப்படுத்துகிறீர். உம்முடைய பிரசன்னத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரத்தில் நித்திய பேர்மும் உண்டு. இது என்ன சொல்கிறது? உயிர்த்தெழுதின் மூலம் மேசியாவாகிய கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய பிரசன்னத்துக்குள் திரும்ப கொண்டு வரப்பட்டார் என்பதை இது சுட்டி காண்பிக்கிறது. நாம் இதை திரும்பவும் சீக்கிரமாய் பார்த்து விடுவோம். இது புதிய ஏற்பாட்டில் பேதுரு மற்றும் பவுலினால் மேற்கோள் காட்டி சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் இருவருடைய மேற்கோள்களும் தாவீதை குறிக்கவில்லை, இயேசு கிறிஸ்துவை தான் சுட்டி காண்பிக்கின்றன. இவை என்ன சொல்கின்றன? இயேசு கிறிஸ்துவின் ஆத்துமா ஷியோல் என்னும் பாதாளத்துக்கு இறங்கும், ஆனால் அங்கே தங்கியிருக்காது. அவருடைய சரீரம் கல்லறையில் இருந்தது, அது அழிவை காணவில்லை. உயிர்த்தெழுதலின் மூலம் அவர் திரும்பவும் பிதாவாகிய தேவனுடைய பிரசன்னத்துக்குள் எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்பதைத்தான் இவை சொல்லுகின்றன. இதே கோட்பாடுகளை நாம் திரும்பவும் சங்கீதம் 71ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை நாம் பார்க்கின்றோம். நாம் அதை வாசிக்கலாம். அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுவீர். என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். திரும்பவும் இங்கே அதே கோட்பாடு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை எழுதிய சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில் இது நிறைவேற்றப்படவில்லை. பூமியின் ஆழங்களிலிருந்து, அதன் பாதாளத்திலிருந்து அவன் மேலே ஏறி வர பண்ணப்படவில்லை. அவன் அடக்க பண்ணப்பட்ட நிலையில்தான் இருக்கிறான். ஆனால் இது அப்படியே இயேசு கிறிஸ்துவின் அனுபவத்தில் முழுமையமாக நிறைவேறியது. படிப்படியாக நிகழ்ந்த 4 காரியங்களை நாம் இங்கே பார்ப்போம். முதலில், இயேசு கிறிஸ்து தேவனுக்கு கீழ்ப்படிந்ததன் மூலம் தன்மேல் வந்த எல்லா வலி வேதனைகளையும் மகா ரணமான உபத்திரவங்களையும் நீடிய பொறுமையுடன் தாங்கிக் கொண்டார். இரண்டாவதாக, சிலுவையில் நிகழ்ந்த அவருடைய மரணத்துக்கு பிறகு அவர் திரும்பவும் ஜீவனை உடையவராய் உயிர்ப்பிக்கப்பட்டார். மூன்றாவதாக, பூமியின் ஆழங்களிலிருந்தும் கல்லறையிலிருந்தும் ஷியோல் என்னும் பாதாளத்திலிருந்தும் அவர் மேலே ஏறி வர பண்ணப்பட்டார். நான்காவதாக, தேவனுடைய வலது பாரத்தில் கனம் பொருந்திய அவருக்குரிய இடத்தில் அவர் திரும்பவும் அவர் வைக்கப்பட்டார். நான் இதை திரும்பவும் தொகுத்து சொல்கிறேன். இயேசு கிறிஸ்து நீடிய பொறுமையோடு மகா ரணமான வலி வேதனைகளை தாங்கிக் கொண்டார். ஆனால் அவர் திரும்பவும் உயிர்ப்பிக்கப்பட்டார். அவர் பூமியின் ஆழங்களிலிருந்து மேலே ஏறி வர பண்ணப்பட்டார். தேவனுடைய வலது பாரத்தில் கனம் பொருந்திய அவருக்குரிய இடத்தில் அவர் திரும்பவும் அமர வைக்கப்பட்டார். பழைய ஏற்பாட்டில் ஒரு இடத்திலும் உயிர்த்தெழுதலை குறித்து முன்கூட்டியே கணித்து சொல்லப்படவில்லை என்று சிலர் உங்களிடம் சொல்லலாம். அது தவறு என்று தான் நான் சொல்வேன். தேவன் ஒரு மனுஷனை
திரும்பவுமாக உயிர்ப்பிப்பார், பூமியின் ஆழங்களிலிருந்து மேலே ஏறி வர பண்ணுவார் என்ற வார்த்தையை காட்டிலும் உயிர்த்தெழுதலை குறித்து அதிக தெளிவாக கணித்து சொல்லக்கூடிய வார்த்தைகள் வேறு எதுவும் இல்லை என்று தான் நான் நினைக்கிறேன். உயிர்த்தெழுதலின் நிறைவேறுதலை குறித்து பேசுகிற வார்த்தைகள் தான் இவை என்று எனக்கு தெரிகின்றது. இப்பொழுது நாம் ஓசியா 6ஆம் அதிகாரத்துக்கு செல்வோம். 1-3 வசனங்களை நாம் வாசிப்போம். கர்த்தரிடத்து திரும்புவோம் வாருங்கள். நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். 2 நாட்களுக்கு பிறகு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார். 3ஆம் நாளில் நம்மை எழுப்புவார். அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம். 3ஆம் வசனம். அப்பொழுது நாம் அறிவடைந்து கர்த்தரை அடையும்படி தொடர்ந்து போவோம். அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல் ஆயத்தமாயிருக்கிறது. அவர் மழையைப் போலவும் பூமியின் மேல் பெய்யும் முன்மாறி பின்மாறியைப் போலவும் நம்மிடத்தில் வருவார். 3ஆம் நாளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் முக்கியத்துவத்தை கவனிங்கள். இயேசு கிறிஸ்து 3ஆம் நாளில் உயிர்த்தெழ செய்யப்படுவார் என்று முன்கூட்டியே கணித்து சொல்லப்பட்ட உண்மைக்கு புதிய ஏற்பாட்டு வசனங்கள் மிகுதியான முக்கியத்துவத்தை கொடுக்கின்றன. பழைய ஏற்பாட்டின் எந்த வேத பகுதி அதை முன்கூட்டியே கணித்திருக்கிறது? அதற்கு பதில் இப்பொழுது நாம் வாசித்த ஓசியா வேத பகுதி தான். ஓசியாவின் முழு அர்த்தத்தையும் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நாம் ஒரு கோட்பாட்டை புரிந்து கொள்ள வேண்டும். 2 விதத்தில் அடையாளம் காணும் கோட்பாடு தான் அது. முதலில் இயேசு கிறிஸ்து தம்மை நம்மோடு அடையாளப்படுத்திக் கொண்டார். அவர் மனுஷனானார். அவர் பாவி மனுஷனின் பதிலாக மாறினார். அவர் பாவி மனுஷனின் இடத்தை எடுத்துக்கொண்டார். ஆனால் நம்முடைய இரட்சிப்பு விசுவாசத்தின் மூலம் நம்மையே இயேசு கிறிஸ்துவோடு கூட அடையாளப்படுத்திக் கொள்வதால் உண்டாகிறது. அதாவது அவர் கடந்து சென்ற அனுபவங்களில் அவரோடு நாமும் பங்கு பெறுகின்றோம். பவுல் இதை எபேசியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் எழுதியிருக்கிறார். 4ஆம் வசனம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே இரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் செய்தார். இயேசு கிறிஸ்துவோடு நம்மை அடையாளப்படுத்திக் கொண்டதன் மூலம் நம்மோடு அவர் ஏற்படுத்திக் கொண்ட அடையாளத்தை பின்பற்றுவதன் மூலம் நாம் 3 அனுபவங்களில் பங்கு பெறுகின்றோம் என்பதை கவனியுங்கள். நாம் உயிர்ப்பிக்கப்பட்டோம், நாம் உயிரோடு எழுப்பப்பட்டோம், நாம் உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார வைக்கப்பட்டோம். நாம் அவருடைய உயிர்த்தெழுதலில் பங்கு பெறுகின்றோம். அவருடைய உயிர்த்தெழுதல் நம்முடைய உயிர்த்தெழுதலாய் இருக்கிறது. இப்பொழுது நாம் ஓசியா 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை திரும்ப வாசிப்போம். அது என்ன சொல்கிறது என்று நாம் கவனிப்போம். 3ஆம் வசனம். அப்பொழுது நாம் அறிவடைந்து கர்த்தரை அடையும்படி தொடர்ந்து போவோம். அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல் ஆயத்தமாயிருக்கிறது. அவர் மழையைப் போலவும் பூமியின் மேல் பெய்யும் முன்மாறி பின்மாறியைப் போலவும் நம்மிடத்தில் வருவார். 3 முக்கியமான குறிப்புகள். முதலில் ஓசியாவின் தீர்க்கதரிசன நிறைவேறுதலை குறித்த இந்த வெளிப்பாடு கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சையாய் அவரை பின்தொடர்களுக்கு மட்டுமே உண்டாகும். வேத வசனங்களை அங்கொன்றும் இங்கொன்றுமாக அறிந்து வைத்திருப்பவர்களுக்கு, அவற்றை மேலோட்டமாக வாசிப்பவர்களுக்கு இது உண்டாகாது. மாறாக திறந்த இதயத்தோடும் மனதோடும் வேத வசனங்களை வாசிப்பவர்களுக்கும் தேவன் வெளிப்படுத்த விரும்புகிற சத்தியத்தை நாடி தேடுகிறவர்களுக்கு மட்டுமே இது உண்டாகும். 2வதாக, சூரிய உதயம் போல அவர் புறப்படுவார் என்று தீர்க்கதரிசனமாக இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சூரிய உதயம் என்பது இருளான இரவை தொடர்ந்து வருகின்றது. ஆக இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலோடு கூட ஒப்பிட்டு சொல்லப்பட்ட சூரிய உதயம் நீண்ட இருளான பாவ இரவிற்கு பின் வருகிறது. பிறகு இதை தொடர்ந்து இவ்வாறாக சொல்கிறது, அவர் மலையைப் போல நம்மிடத்தில் வருவார். வேதவசனத்தில் அதுவும் குறிப்பாக ஓசியா புஸ்தகத்திலே மலை என்ற வார்த்தை பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆக இந்த தீர்க்க தரிசனம் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை மட்டுமே கணித்து சொல்லவில்லை, பெந்தெகோஸ்தே நாளில் வரப்போகிற பரிசுத்த ஆவியானவரின் வருகையை குறித்தும் கணித்து சொல்கிறது. இருளின் பின் வருகிற சூரிய உதயம் போல இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழ செய்யப்படுகிறார். 50 நாட்களுக்கு பிறகு காத்திருந்த சீஷர்கள் மேல் மலையைப் போல பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். ஆக பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசன சம்பவங்களை முன்கூட்டியே கணித்து சொல்வதோடு நின்று விடுவதில்லை, அவற்றின் ஆவிக்குரிய முக்கியத்துவத்தையும் அது வெளிப்படுத்துகிறது. வேறு வார்த்தைகளில் சொன்னால், இயேசு கிறிஸ்து 3ஆம் நாளில் உயிர்த்தெழுவார் என்று கணித்து சொல்வதோடு
அது நின்று விடவில்லை. நாம் இயேசு கிறிஸ்துவோடு கூட அவருடைய உயிர்த்தெழுதலில் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறோம் என்பதையும் கூட அது சுட்டி காண்பிக்கிறது. உண்மையில் இயேசு கிறிஸ்துவோடு இவ்விதத்தில் நாம் அடையாளப்பட்டிருப்பது புதிய ஏற்பாட்டில் இன்னும் அதிகமாய் முழுமையமாக வெளிக்கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஆனாலும் இது பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனத்தில் ஒரு கருவின் வடிவத்தில் ஏற்கனவே இருந்தது. உயிர்த்தெழுதலை குறித்து பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்களில் இன்னும் நிறைய எடுத்துக்காட்டுகளை மரித்தோரின் உயிர்த்தெழுதல் என்ற அர்த்தத்தில் வரும் த ரெசரக்ஷன் ஆஃப் த டெட் என்ற என்னுடைய புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறேன். ஆனால் அவை எல்லாவற்றையும் இன்றைக்கு இங்கு சொல்வதற்கு எனக்கு நேரமில்லை. ஆகையால் நான் இந்த செய்தியை முடித்தாக வேண்டும். ஆனால் நாளை இதே நேரம் நான் உங்களை திரும்பவும் சந்திப்பேன். மனுஷனுடைய கற்பனைகளை எப்பொழுதுமே தன் வயப்படுத்தி இழுக்கிற ஒரு விஷயத்தை குறித்து தான் நாளைக்கு நான் பேசப்போகிறேன். நாளைய செய்தியின் தலைப்பு மரணத்துக்கு பிறகு என்ன நடக்கும். ஆமென்.